ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கம்பு தோசை தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு சூப்பரான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம ரவா தோசை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன இதில் நம்ம கம்பு மாவு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம ரவாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கம்பில் செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் கம்பும் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். என்ன ஆயில் மட்டும் குறைச்சிக்கணும். நீங்கள் கம்பு யூஸ் பண்ணி செய்யும் பொழுது நார்மல் ரவா தோசைனா அந்த ரவா தோசைக்கு அந்த கிறிஸ்பாக கொடுக்கக்கூடியதே ஆயில் தான். பட் நம்ம இதுவாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கப் அளவு கம்பு மாவு தான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சின்ன குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி அளவு ரவை சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃபைனாக இருக்கும் இல்லையா, அந்த ரவை சேர்த்துக்கோங்க. அதே அளவு பச்சரிசி மாவு, இது 3 சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு எடுப்புலேயே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு அது நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி, இந்த வெங்காயம், கேரட் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் அப்படி தான் 2 விதமாகவும் ஊற்றி காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. இப்போது நம்ம பொடியாக துருவின கேரட், அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வழக்கமாக எப்படி தோசைக்கல்லில் ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக இதுக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தான். தண்ணி சேர்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரவா கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ரவாவோ பச்சரிசி மாவோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹையில் வச்சுட்டு ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு தோசையை ஊற்றுனதுக்கப்புறம் தான் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் ஆயில் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம தோசையை ஊற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தோசை ஊற்றுற மாவு திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போது தோசையை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தோசை ரொம்ப திக்காக வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இதுலேயே சரியாக எடுத்து விடாமல் திருப்பி விட்டுட்டேன். இப்போது மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சிட்டு இங்கே பாருங்கள், தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்குது. அப்படியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக இந்த பாருங்கள், ஓட்டையாக அழகாக சூப்பராக வந்துடுச்சு. இப்போது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சிடணும். அது நல்லா மொருகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டோம்னா நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போது உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லையா. இதே மாதிரி நான் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன். இப்போது நான் கலந்த மாவுக்கு 4லேருந்து 5 தோசை வந்துச்சு. நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்துச்சு. இப்போ சுட சுட சூப்பராக நம்மளோட மொறுன்னு கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எங்களை மாதிரி பிகினர்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் என்னோடய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நல்லா டேஸ்டான ரெசிபிஸ் பார்க்கலான்னா கற்றுக்கலான்னா கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.